ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மஹிதாஸ்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி இது எல்லாத்தையும் வந்து வதக்கிக்கணும். நம்ம முந்திரி போடுறதுனால வாசனையாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இன்கேஸ் முந்திரி இல்லை அப்படின்னா ஒற்றைக்கல்லையை கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. இன்றைக்கி சின்ன வெங்காயம் 2 எடுத்துக்கிறேன், கட் பண்ணி வச்சது அதே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, பூண்டு வந்து 10 பூண்டை வந்து நான் ஸ்மாலாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் வதக்கிக்கணும். நான் வந்து கட் பண்ண காளானை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ப்ளஸ் கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், தென் மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி விடாமல் வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா வதங்கின பிறகு லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நாம் மிக்சியில் அரைச்சி வச்சதை கிரேவியில் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னாக்கா காளான் குழம்பு ரெடி ஆகிடும். தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா காளான் குழம்பு, கெட்டியாக வச்சிங்க அப்படின்னா கிரேவி. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அருமையான சூப்பரான டிஷ்ஷு. இதை நீங்கள் மார்னிங் பண்ணிங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், அதே மாதிரி சாப்பாடுக்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மஹிதாஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.